இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்போ வரைக்கும் சொல்ல, நேற்று இரவு 12 மணிக்கு தான் ஈடி இது முடிஞ்சது. நான் பேசுகிறேனே, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்களேன். இயக்குனர் அமீர் வீட்டில் சிக்கியது என்ன? என்சிபியுடன் கைகோர்த்த அமலாக்கத்துறை. நள்ளிரவு வரை தொடர்ந்த அதிரடி ரெய்டு. தொடர் சிக்கலில் அமீர். சூடுபிடிக்கும் ஜாபர் சாதிக் வழக்கு. உணவுப் பொருள் ஏற்றுமதி என்ற பெயரில் இந்தியாவிலிருந்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு போதைப்பொருள் கடத்திய புகாரில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் டெல்லியில் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து போதைப்பொருள் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாபர் சாதிக்கையும் அவரது கூட்டாளியையும் என்சிபி அதிகாரிகள் கைது செய்தனர். ஜாபர் சாதிக்கிடம் தீவிர விசாரணை செய்த அதிகாரிகள் அவரின் நெருங்கிய வட்டாரத்தையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். இதன் நீட்சியாக ஜாபர் சாதிக் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். முன்னதாக ஜாபர் சாதிக்கின் நெருங்கிய வட்டாரத்தைச் சேர்ந்த தமிழ் திரைப்பட நடிகரும் இயக்குனருமான அமீருக்கு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பினர். அமீருடன் சேர்த்து அப்துல் பாசித் புகாரி, சையத் இப்ராஹிம் ஆகிய 3 பேருக்கும் டெல்லி என்சிபி அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர். அதன்படி டெல்லி ஆர்கேபுரம் 1வது செக்டரில் உள்ள என்சிபி தலைமை அலுவலகத்தில் அமீர் தனது வழக்கறிஞர்களுடன் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி ஆஜரானார். அவரிடம் 11 மணி நேரம் விசாரணை நடத்திய அதிகாரிகள் வாக்குமூலங்களை பதிவு செய்து கொண்டதாக தகவல் வெளியானது. இதனிடையே ஜாபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டிய வருவாயை சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்தது மற்றும் சட்டவிரோத முதலீடு செய்தது போன்ற விவரங்களை பெற்ற அமலாக்கத்துறை தானாக முன்வந்து வழக்கு ஒன்றை பதிவு செய்ததாக தகவல் வெளியானது. தொடர்ந்து ஜாபர் சாதிக்கின் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கையில் எடுத்து ஒருபுறம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி காலையிலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஜாபர் சாதிக் தொடர்புடைய சுமார் 35 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். இதில் சென்னை சாந்தோம் பகுதியில் உள்ள ஜாபர் சாதிக் இல்லத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அது மட்டுமல்லாமல் ஜாபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்த இயக்குனர் அமீரின் வீடு மற்றும் தீநகர் பகுதியில் உள்ள அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாபர் சாதிக்கும் இயக்குனர் அமீரும் நண்பர்கள் என்பதாலும் போதைப்பொருள் கடத்தலில் ஈட்டிய பணத்தை திரைப்படத்துறையில் ஜாபர் சாதிக் முதலீடு செய்தாரா என்ற கோணத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதாக தகவல் வெளியானது. அதேபோல் ஜாபர் சாதிக்குடன் சினிமா தொடர்பான வேலைகளில் ஈடுபட்டு வந்த கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர் இல்லத்திலும் புரசைவாக்கம் பகுதியில் உள்ள அலுவலகத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். காலையில் தொடங்கிய அமலாக்கத்துறை சோதனை இரவு 12 மணி வரை சென்றது. சோதனை முடிவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முக்கிய ஆவணங்களை எடுத்துச் சென்றதாக தகவல் வெளியானது. அமலாக்கத்துறை சோதனை முடிந்த அடுத்த நாளே மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெற்ற ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் இயக்குனர் அமீர் பங்கேற்றார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனர் அமீர் 11 மணி நேரம் என்சிபி விசாரணை நடந்தது. இது உண்மைதான். வீடு அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடந்ததும் உண்மைதான். சோதனை முடிவில் அமலாக்கத்துறை சில ஆவணங்களை எடுத்துச் சென்றனர். அது என்ன ஆவணங்கள் என்று அவர்களே சொல்வார்கள். எந்த விசாரணைக்கும் நான் தயார் நிலையில் இருக்கிறேன். சமூக வலைத்தளங்களில் என் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதை நிரூபிப்பேன். விசாரணை இப்போது நடந்து வருவதால் என்னால் மேற்கொண்டு எதுவும் பேச முடியாது. அமலாக்கத்துறை சோதனை இரவு 12 மணிக்குத்தான் முடிந்தது. விசாரணை நேர்மையாகத்தான் நடக்கிறது. ஆனால் விசாரணைக்கு அழுத்தம் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது. எப்போதும் போல என்னிடமிருந்து வருகின்ற ஒரே வார்த்தை, இறைவன் மிகப்பெரியவன் என்று இயக்குனர் அமீர் நடைபெறும் விசாரணை குறித்து தகவல் தெரிவித்தார். முன்னதாக என்சிபி 2வது முறையாக நேரில் ஆஜராக இயக்குனர் அமீருக்கு சம்மன் அனுப்பியதாகவும் அவர் நேரில் ஆஜராக அவகாசம் கேட்டதாகவும் தகவல் வெளியானது.
ஆனால் இயக்குனர் அமீரோ NCBயின் 2ஆம் கட்ட விசாரணைக்கோ என்னிடம் உள்ள சொத்து ஆவணங்களை அறிக்கையாக தாக்கல் செய்யவோ நான் எந்த ஒரு கால அவகாசமும் கேட்கவில்லை என விளக்கம் கொடுத்தார். இதனிடையே 2020ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரையில் அமீர் பெயரிலும் அவரது குடும்பத்தினர் பெயரிலும் வாங்கப்பட்ட சொத்துகள் என்னென்ன, இந்த காலகட்டத்தில் வங்கி பரிவர்த்தனை என்னென்ன என்கிற விவரங்களை அதிகாரிகள் திரட்டி விசாரணை செய்ய இருப்பதாக சொல்லப்படுகிறது. 2வது முறையாக NCB அதிகாரிகளிடம் இயக்குனர் அமீர் ஆஜராக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதில் என்ன எடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. NCB விசாரணை நடந்தது உண்மைதான். 11 மணி நேரம் விசாரணை நடந்தது. ED ரைடும் அலுவலகம் வீடில் நடந்ததும் உண்மைதான். சில ஆவணங்கள் எடுத்திருக்காங்க. என்ன ஆவணங்கள்னு அவங்களே சொல்லுவாங்க. அதை நான் சொல்வது சரியாக இருக்காது. நான் இந்த விஷயத்தில் தொடக்க காலகட்டத்திலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது, எந்த விசாரணைக்கும் நான் தயாரான நிலையிலே இருக்கேன். சமூக வலைதளங்களில் சொல்லக்கூடிய இந்த என் மீது சுமத்தப்படுகிற இந்த குற்றத்திற்கும் குற்றச்சாட்டுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு அதை நிரூபித்து வருவேன். எப்பொழுதும் போல என்கிட்டேருந்து வர்ற ஒரே வார்த்தை இறைவன் மிகப்பெரியவன் தான். அதை நான் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக இது குறித்து ஒரு நாள் நான் பேசுவேன். அது இன்னும் விசாரணை முழுமையாக முடிவடையாத காலகட்டத்தில் இருக்கும்போது நான் அதை மேற்கொண்டு சிக்கலாக மாற்றக்கூடாது. அதனால் அரசியல் ரீதியான கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு செயல்பாடுகளை தடுப்பதற்கான முயற்சி தெரியலையே. அதை உறுதியாக நான் சொல்ல முடியலைன்னு சொல்கிறேன் நான். ஆனால் என்னால் ஒரு மாதமாக பேச முடியலை, அது மட்டும் உண்மை. அவ்வளோதான் சொல்ல முடியும். வழக்கம் போல் சொல்கிறது தான். எல்லா பிரச்சனைகளையும் நான் இறைவன் மிகப்பெரியவன் சொல்லிட்டு கடந்து போகிற ஆள் தான். இப்பொழுதும் அதே தான் சொல்கிறேன் நான். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.